ஜாதிய காரணமா காட்டி சக மனுஷன எந்த வகையிலுமே ஏத்துக்கவே முடியாது. ஜாதி பார்த்து வாழ்றத விட மனுஷத்தன்மையோட வாழ்றது தான் ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கும். இந்த ஜாதி பார்க்குறதெல்லாம் ஸ்கூல் டேஸ்லயே நமக்கு அரசாங்கம் ஊக்கப்படுத்தி விட்டுருது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்ப சமீபத்தில தான் என் பசங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கினேன். என் பசங்க 2 பேருமே ஒரு ஸ்டேஜ் வந்தோனே என்கிட்ட டவுட் கேட்டது என்ன அப்படின்னா, அம்மா அட்டெண்டன்ஸ்ல எங்க பேர் பக்கத்துல எம்பிசி, பிசி, எஸ்சி, ஓசி அப்படின்னு இருக்கே அதெல்லாம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருந்தது. வேற வழியே இல்லைங்க. பசங்க சந்தேகம் கேட்குறாங்கன்னா நம்ம சொல்ல தான் செய்யணும். நாம என்னதான் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணாட்டினாலும் இது உயர்ந்தது இது கம்மி அப்படிங்கிறத பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் பிசின்னு இருக்கா, அப்போ நம்ம பெரிய ஜாதி, ஓசின்னு இருக்கா, ஓ நம்ம தான் சூப்பர், எஸ்சின்னு இருக்கா நமக்கு கீழே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்கூல் டேஸ்லேருந்து அரசாங்கம் வளர்த்து விட்டுருது. ஸோ ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் ஸ்டெப் எடுக்கணும். அதாவது எங்கேயுமே ஜாதி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஜாதியை பேஸ் பண்ண சலுகைகளோ எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. அரசு சலுகைகள் ஒருத்தவங்களோட பொருளாதாரத்தை வச்சியும் அவங்களோட திறமைக்கு ஏற்பையும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒழிஞ்சு ஜாதியை வச்சு அரசாங்கம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது. இதன் வழியாக மாணவர்களுக்கு அந்த இளம் வயதிலேயே ஜாதியை பற்றின கருத்துக்கள் மனசில் பதியது கண்டிப்பாக தடுக்கப்படும். ஸோ தீண்டாமைக்கு எதிரான வழக்குகளில் அரசு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கிறேன்.